அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஹதீஸ் ஒன்று படித்தோம். குழந்தை பிறந்த உடனேயுமே வலது காலில் பாங்கும் இடது காலில் இகாமத்தும் சொல்லப்படுது. அதனுடைய நிலைப்பாடு ஷேக்குடைய நிலைப்பாடு என்னென்னு அறிஞ்சிக்கலாம். அதாவது இப்போ சமூகத்தில் உள்ள ஒரு விஷயம் அது என்னண்டா, இப்போ ஒரு பிள்ளை குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தையுடைய வலது காதில் பாங்கு அதான் சொல்றாங்க, இடது காதில் இகாமத் சொல்றாங்க. இது வந்து இது சம்பந்தம் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் செய்தி வந்து ஒன்று வருது, திர்மிதியில் வருது, அபுதாபில் வருது, முஸ்னத் அஹ்மதில் வருது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த அறிவிப்பாளர் வரிசையில ஆசிம் இப்னு உபைதுல்லா வரார். ஆசிம் இப்னு உபைதுல்லா வந்து இமாம் அபு ஹாத்திம் அர்-ராஸி வந்து சொல்றாரு ஒரு பலவீனமானவர். யஹ்யா இப்னு மঈன் சொல்றாரு பலவீனமானவர். அதே மாதிரி இமாம் புகாரி சொல்றாரு முன்கருல் ஹதீஸ். புகாரி ஒருவர் முன்கருல் ஹதீஸ்னு சொன்னால் லா தஹிலு ரிவாயா அன்ஹு, அவரை தொட்டு அறிவிக்க கூடாது, ஹதீஸ் அறிவிக்க கூடாதுன்னா அறிவிக்கிறதுக்கு அளவுக்கு அவர் பொருத்தமானவர் அல்ல, அவரை தொட்டு ஹலால் ஆகாதே வரும். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அந்த அவருடைய வார்த்தை பிரயோகம் முன்கருல் ஹதீஸ்னால் அர்த்தம் என்னன்னு இமாம் புகாரியுடைய வார்த்தைக்கு நம்ம விளக்கத்தை பார்க்கணும் தானே. அப்ப முன்கருல் ஹதீஸ் பொதுவாக சொல்லிட்டால் லா தஹிலு ரிவாயா அன்ஹு, அவரை தொட்டு ரிவாயத்தை செய்யக்கூடாது, அவர் ரிவாயத்தை கபூல் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, பலவீனமானவர், மிக பலவீனமானவர். அப்ப எனவே வந்து இப்ப இந்த ஆசிம் இப்னு உபைதுல்லா வராரு. அப்ப அவர் வந்து பலவீனமானவர், மிக பலவீனமான ஒருவர் என்பதனால அந்த ஹதீஸ் பலவீனமானது. வலது காதுல வாங்க சொல்றது சம்பந்தமா இருக்கக்கூடிய ஹதீஸ் திரும்பியில் வருது. ஆனால் அது பலவீனமானது. என்ன காரணம்? ஆசிம் இப்னு உபைதுல்லா வரார். அதை யாரு நாங்களா ஆய்வு சொல்றோம் இல்லையே? இமாம் புகாரி, யஹ்யா இப்னு மঈன், அபு ஹாத்திம் அர்-ராஸி, இந்த ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியுங்க எல்லாம் யாருன்னு சொல்லி, எப்படிப்பட்ட ஆழமான அறிவு உள்ளவங்கன்னு சொல்லி. அப்ப இது வந்து அதான் வலது காது அதான் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்ல அது அந்த செய்தி மிகவும் பலவீனமானது. அப்படி ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தெரியல. இடது காதுல இகாமத்துன்னு சொல்லி வரக்கூடிய செய்தி உண்டு. அபூ யஅலாவில் ஒரு ரிவாயத் வருது. அதுல வரக்கூடிய மர்வான் இப்னு சாலிம் அல்-கிஃபாரி மத்ரூக் ஹதீஸ், அதாவது இவருடைய ரிவாயத் இது மிக பலவீனமான ஒரு செய்தி, அவருடைய ஹதீஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு ஒரு பைஹகில அதுல அல் ஹஸன் இப்னு அம்ர் வரார். இமாம் புகாரி இவரை பொய்யன் என்று சொல்றாங்க, அதாவது இவருடைய செய்தி எடுக்க முடியாது என்பதாக இமாம் புகாரி சொல்றாங்க. அப்ப எனவே இவர் அந்த அறிவிப்பாளர் வரக்கூடிய ஹஸன் இப்னு அம்ர்ங்கிறவர் ஒரு பொய்யர் என்ற அடிப்படையில் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி மிக பலவீனமான, எனவே இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. எப்படி இடது காதில் இகாமத் சொல்லணும் வரக்கூடிய செய்தி. அப்ப எனவே அதான் வலது காதில் சொல்லணும், இடது காதில் இகாமத் சொல்லணும் வரக்கூடிய எந்த செய்தியும் சஹீஹானது கிடையாது, எல்லாமே பலவீனமான செய்தி. அப்படி ஒரு செயல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதாக சொன்னதாக எந்த ஆதாரப்பூர்வமான செய்தியும் கிடையாது. அப்ப எனவே இப்படி மக்களாக உருவாக்கி கொண்டதை தவிர, ஆனா முன் சென்ற செலவு ஒரு சில அறிஞர்கள் செஞ்சதாக வருது. ஆனா அது அவங்க செஞ்சாங்க என்பதனால அது மார்க்கமாகாது. மார்க்கம் அல்லாஹ் ரசூல் சொல்லித்தாருதான். எனவே அப்ப நம்ம வந்து இதுக்கு கூலிய நன்மை எதிர்பார்த்து ஒரு இபாதத்தை செய்யறதாக இருந்தால் அது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்ததாக இருக்கணும். அது அல்லாமல் உலகத்தில் யார் செஞ்சாலும் நம்ம அமலாக செய்ய முடியாது. வல்லாஹு அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.